ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பஜ்ஜியும் ஒரு சட்னி செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இங்கே தேசாவில் கடல மாவு எடுத்திருக்கேன். அது கூட அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள், அப்புறம் அதுக்கு ஏற்ற சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன்ட்டு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இங்கே நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய் நான் அதை எடுக்க முடியல என்னால் வீடியோ, அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வாழைக்காவை 2 சைடு கட் பண்ணிவிட்டு இதை வச்சு தோலை சீவிடுங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காயை அதில் துருவி எடுத்துருங்க. அதுக்காக தான் நான் அந்த ஸ்டாண்டையும் அதையும் நான் காட்டினேன் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், அதை சீவி நான் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு சீவி எடுத்துட்டேன், ரொம்ப மெலிசாக. அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் பார்த்திங்களா, அதை நல்லா என்ன பண்ணுங்க, அடுப்பில் வச்சு சுட்டுருங்க. சுட்டு போட்டிங்கன்னா தான் சட்னி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அடுப்பில் வச்சு நான் சுட்டுட்டேன் வரமிளகாவை. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தோன்னா அதுக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான் தாளித்து எடுத்துகிறேன். பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி சட்னி ஊற்றி சாப்பிட. அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. இங்கே மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பஜ்ஜி மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் போட்டு 2 சைடும் நல்லா பெரட்டிட்டு இங்கே நடுப்பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இந்தளவுக்கு நான் பொரித்து பபுள்ஸாக நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு பஜ்ஜிக்கும் சட்னிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.